ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீக்கெண்ட் ஸ்பெஷலாக ஒரு நான்வெஜ் மெனு தான் பார்க்க போகிறோம். இதை வீக்கெண்ட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம ஒரு சின்ன விருந்துகளுக்கு கூட நீங்கள் இந்த மெனுவை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபுட்டாக இருக்கும். முதல்ல கறிவடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. மட்டன் சிக்கன் குழம்புக்கு நீங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த 150 கிராம் சிக்கனே ஒரு 4 பேர் சாப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு கறி வடை கிடைக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம், இல்லை பாத்திரத்திலே வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இதை இப்போ மிக்சியில் சுற்றி எடுத்துக்கணும். மிக்சியில் அரைச்சி எடுத்த சிக்கனோட ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். ஆல்ரெடி சிக்கன் வேக வைக்கையில் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்க்குறதுனால உப்பு தேவைப்படும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கணும். நிறைய சேர்க்க வேண்டாம். நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாகிடும். முதல்ல இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையால் நல்லா அழுத்தி அந்த வெங்காயமும் சிக்கனும் ஒன்றா சேர்கிற மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கணும். இதில் 2 முட்டை சேர்த்துக்க போகிறோம். 150 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறதுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நான் பதம் காட்டுறேன். அந்த பதத்துக்கு எத்தனை முட்டை தேவைப்படுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கட்லெட் அளவுக்கு ரொம்ப கட்டியான மாவாக இருக்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டான பதத்திலே இருக்கட்டும். இப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தேவையானப்போ பொரிச்சு எடுத்துடலாம். பிரியாணிக்காக 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தி ஸ்டைலில் செய்ய போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஹைதராபாத் பிரியாணி மசாலாவும் 1 டீஸ்பூன் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் கீரி விட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட பொடியாக கட் பண்ண மல்லி, புதினா இலை சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக வச்சுட்டு மீதி எல்லாம் சேர்த்துடலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊறினா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் எடுத்து அதோட சாறு எடுத்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த எண்ணெயை தான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். மட்டன் வறுவலுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் மசாலா, மட்டன் குழம்புக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து திரிச்சு வச்சுருக்க தூள் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதில் நான் லெமன் ஜூஸ் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நீங்கள் ஊற வைக்கணுனாலும் ஊற வைக்கலாம். நான் இன்றைக்கி உடனே தான் குக் பண்ண போகிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் வறுவலோட கன்சிஸ்டன்சி பொறுத்து உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிதமான தீயில மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக வச்சுக்க போகிறேன். நீங்கள் விசில் வைப்பீங்கன்னா வழக்கமாக மட்டன் வேகிறதுக்கு எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு பாஸ்மதி அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு புட்டிங் தான் செய்ய போகிறோம். இதுக்கு 2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. ஒரு டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இதை மிதமான தீயில் வச்சு கிளற ஆரம்பிக்கணும். நம்ம மாவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். கைவிடாமல் தான் கிளறணும். இதில் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். நம்ம மில்க் புட்டிங்கில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு ரோஸ் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தளவு கட்டியானா போதும். இதை மொத்தமாக நீங்கள் ஒரே பவுலில் ஊற்றி செட் பண்ணலாம். இல்லை சின்ன சின்ன பவுலாக நான் ஊற்றிக்கிறேன்.
இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இது ரொம்ப கட்டியாக நம்ம வந்து கடல் பாசி வச்சு செய்கிற மாதிரி ரொம்ப கட்டியாக வராது, ஒரு மாதிரி க்ரீமி பதத்தில் இருக்கும். இப்போ நம்ம மட்டன் வறுவல் தயார் பண்ணிடலாம். ஒரு 5-6 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். இதை முதல்ல எண்ணெயில் போட்டுக்கலாம். இது லேசாக பொரிஞ்சாக்கில் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பச்சை வாடை போனால் போதும், ரொம்ப பொன்முறுவலாக வதங்கக்கூடாது. இது மட்டனோடு சேர்ந்து தான் உங்களுக்கு ரோஸ்ட் ஆகணும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டனை இதோட சேர்த்துடலாம். அதில் கிரேவி தண்ணி எது இருந்தாலுமே அதோட சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கையில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் தேவைப்பட்டதுன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் இப்போ சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குறைஞ்ச தீயில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், மட்டன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி முதல்லையே காரம் ஜாஸ்தியாக போட்டிருந்ததுனால மிளகுத்தூள் தனியாக தூவலை. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். பிரியாணிக்காக வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன். வெந்நீர் நல்லா தண்ணி கொதித்த பிறகு கொஞ்சமாக பே லீவ்ஸும் ஜாய்ஜீராவும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போதுமே பிரியாணிக்கு வந்து நம்ம உப்பு சேர்க்கல பார்த்திங்கன்னா உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கணும். ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கல உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசி ஒரு 80% குக்கானால் போதும். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி உடையணும். உங்களுக்கு வந்து பசுமையாக வெந்து வரக்கூடாது, உடையிற பருவத்தில் இருக்கணும். அதுதான் சரியான பதமாக இருக்கும். இப்போ நம்ம அரிசியை வடித்து எடுத்துடலாம். நான் சாதம் வடிச்சிட்டு அதே பாத்திரத்தில் தான் பிரியாணி செட் பண்ண போகிறேன். ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கன் பீஸ் எல்லாம் அடியில் பரத்திடலாம். அந்த பாத்திரத்தில் ஏதாவது மசாலா இருந்தால் கூட அதையுமே அடியில் பரத்தி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதில் நம்ம 80% குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரைஸை சேர்த்துக்கலாம். இதை நல்லா பரத்தி விட்டுட்டு மேலே மல்லி, புதினா, நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், இது எல்லாமே நம்ம தூவிக்க போகிறோம். ஃபுட் கலர் வந்து நம்மளுடைய விருப்பம் தான். உங்களுக்கு கலர் பிடிக்குன்னா கொஞ்சமாக கலர் கரைச்சி விட்டுக்கோங்க. ஒரு டைட்டான மூடி போட்டு மூடினேன். எனக்கு கொஞ்சமாக மூடி ஆடுற மாதிரி இருந்ததுனால ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சு மூடிக்கிறேன். இந்த பிரியாணிக்கு வந்து டைம் ரொம்ப முக்கியம். முதல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு குறைஞ்ச தீயில போட்டு ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு விட்டுருங்க. மொத்தத்தில் ஒரு 35 நிமிஷம் அடுப்பிலே இருந்திருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அரிசியை வந்து ஒரு 80% குக் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால அந்த சிக்கன்லேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த கிரேவி எல்லாமே ரைஸில் கரெக்டாக மிக்ஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு அரிசியும் உடையாது, பிரியாணியும் பொல பொலன்னு நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நம்ம கறிவடையை பொரிச்சிடலாம். நான் தேவையான அளவு மட்டும் ஒரு தனி பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். இதை கட்லெட் மாதிரி ரொம்பலாம் சேவ் பண்ண வேண்டாம். சின்ன சின்னதாக தட்டி நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். டீப் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை. ஆல்ரெடி சிக்கன் நல்லா குக் ஆனது தான். நம்ம மேலே உள்ள முட்டை, இந்த வெங்காயம் இதெல்லாம் தான் குக் ஆகணும். அதனால் கொஞ்சம் பொன்முறுவலாக ஆனாக்கில் நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு முதல்ல நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.